அடுத்து வந்து இன்னொரு சின்ன சின்ன விஷயம் முடிச்சிருவோம். அடுத்து வந்து இந்த ஜும்மாவுக்கு குளிக்கிறதா, ஜும்மா நாளுக்கு குளிக்கிறதா, தொழுகைக்கு வர்றவங்க குளிக்கிறதா என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, நாளுக்கு குளிக்கிறது கிடையாது, ஜும்மா தொழுகைக்கு வந்து தான் அதுக்கு தான் குளிக்கணும் என்பதை நான் விளக்கி சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு எதிர்கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ஒவ்வொரு ஜும்மாவில் குளிப்பது வாஜிபுன்னு வந்திருக்கேன்னு சொல்லி. அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு அந்த ஒரு ஹதீஸை மட்டும் பார்க்கக்கூடாது, அது ஒரு கடமைன்னு இருக்கிறது, வேற ஹதீஸுகளை இணைச்சி பார்த்து என்ன செய்யணும் அர்த்தம் சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த கருத்தில் இருந்தேன், அதுக்கு தான் இந்த கேள்வியே வந்தது. பல வருடங்களுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைண்டா குளிக்கணும் என்ற கருத்தில் நான் பேசியிருக்கேன். அதை தேடி பிடிச்சி எடுத்து எதுக்கு பதில காணாம், 3 மாசமா பட்டியல் போடுறோமே அதுக்கு பதில காணாம், ஒண்ணுக்குமே ஆன்சர் இல்லாம அதுக்கு நான் ஒன்னையும் காணாம். என்ன செய்யறது, பதில் சொல்வதா இருந்தா இவன் ஏதாவது முன்னே மாத்திருக்கிறானான்னு தேடுறாங்க, அதுக்கு தேடுறாங்க. ஆய்வு அதுதான் ஓடுப்ப. இதுக்கே ஆய்வுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இப்படி என்னமோ இதுக்கு மாத்தமா எந்த காலத்திலேயே பேசியிருக்காங்கன்னா நிறைய பேசியிருப்பேன். அன்னைக்கு சொன்னதை நீங்க சொல்லிட்டு இருக்கிறோம், சீக்கிரத்துல பேசியிருப்போம், கண்டிஸ்ல பேசியிருக்கிறோம். இதுக்கு மாதிரி இப்ப சொல்றோம்ல, இந்த நிலைப்பாட்டுக்கு மாத்தமாக நிறைய பேசியிருப்போம். உங்களை மாதிரி மழுப்பிட்டு போயிட மாட்டோம், நிறைய பேசுவோம். அது தவறு இது சரின்னு விலைக்கு டிக்ளேர் பண்ணிட்டு வருவோம். விளங்குதா? அது நாங்க சொன்னதுல எந்த பிள்ளையும் வராதுன்னு சொல்ற ஆளுக்கு நாங்க கிடையாது. மன்னிப்பு கேட்டால் மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்துருவோம் மேலாண்மை குழுல அறிஞர் குழு சொல்றாரு, அந்த ஆளுக்கு நாங்க கிடையாது. இது ஏற்கனவே வெள்ளிக்கிழமை குளிக்கணும் நான் வீடியோ போட்டேன்ல, அதையும் போட்டு பாருங்கள். இப்படிப்பட்ட நாக்கு பிறண்டவனையா நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்னா அப்ப வந்து மகியால் கட்டுப்படுத்தப்பட்டார்கள் நாங்கள்லாம். அப்ப மாத்தியே பேசவே மாட்டானா மனுஷன். அப்ப உங்களை பத்தி அப்படி நினைக்கிறீங்க. அப்ப என்னது, நாங்கள் சொன்னதுதான் அல்லாவின் கண்ட்ரோல். நாங்க அல்லாவின் கண்ட்ரோல் உள்ள ஆளுக்கு கிடையாது. வழங்குதா? நீங்கள் அல்லாவின் கண்ட்ரோல்ல இருக்கிற காரணத்தினால எதுவுமே உங்கள்கிட்ட பிழை வராது அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல, அது இங்க கிடையாது. நாங்க என்ன செய்யறோம், ஏற்கனவே அது எங்கள் நிலையாக இருந்தது. அந்த நிலையை வச்சு தான் கேள்வியை கேட்டாங்க. இந்த நிலை இப்படி பேசியிருக்கிறீங்களே இது சரியில்லை என்றுதான் ஒரு மதரசாவில் கேள்வியா கேட்டாங்க. அப்பதான் நம்ம ஆய்வு பண்ணி இல்லைங்க இது இப்படிதான் அர்த்தம், அது மாத்திக்கிறேன் என்று சொல்லி விளக்கத்தை நெஞ்சிருந்தோம், கொடுத்திருந்தோம். என்ன கொடுத்திருந்தோம், வெள்ளிக்கிழமை தொழுவணும்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, வாடகை வர்றதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. ரெண்டையும் இணைத்து கொண்டோமையானால் பருவம் அடைந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தா தொழணுங்கிற மொத்த கருத்து கிடைக்கிறது என்று இணைத்து சொல்லிட்டோம். அதுல என்ன சொல்லியிருப்போம், முந்தி உள்ளதுல வெள்ளிக்கிழமை குளிப்பது கடமை என்று ஹதீஸ் இருக்கிறது, அதனால குளிப்பு கடமையானவர்கள் எப்படி குளிக்கணுமோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை குளிக்கணும் என்று நம்ம சொன்னோம். அது சரியில்லைன்னு சொல்லிட்டோம். சரியில்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தை பாருங்கள், நாக்கு பிறண்டு பேசுவதை பாருங்கள். அப்ப நாக்கு பிறண்டு பேசுவது என்பதில் வருமா அல்லது ஒரு தவறை மாற்றிக் கொள்வதில் வருமா? நீங்க நாக்கு பிறண்டுறீங்க. எப்படி காலையில ஒருத்தர் கேட்டா ஆய்வுல இருக்குங்கிறாரு, இன்னொருத்தர் அதே நாளில் ஒருத்தர் பேசுறாரு சரிதான் செஞ்சு சரிதாங்கிறாரு பிறை விஷயமா, இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல 11 மணிக்கு பிறைய தகவல் வந்துருச்சுங்கிறாரு. ஒருத்தர் இது நாக்கு பிறல்றது, ஒரு மாத்தி மாத்தி பேசுறது, அதுக்கு பிறண்டு எந்த மாதிரியான பேச்சா இது? அப்ப இது ஒரு இந்த 2 வீடு இணைத்து பாருங்கள், இவன் நாக்கை கொண்டு அல்லாஹ் இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னா இதே தௌஹீதை விட்டு போயாச்சு. ஒரு மனிதன்ட்ட பிழைய வராதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர்கிட்ட நீ எப்படி தப்பா சொல்ல போச்சு, முந்தி ஒன்று சொல்லி போன்னு சொல்ல போச்சுன்னா, முந்தி நான் மூழுத ஓதிருக்கேன் அதையும் சேர்த்து எடுத்து போட்டு கிடைச்சுன்னா மூழுத ஓதிருக்கிறேன், எல்லாம் சிறுக்கு பண்ணி இருக்கிறவங்க சிறுக்கு மட்டும் செஞ்சதில்லை தர்கா. ஆனா மதுகப்புல இருந்திருக்கேன், முந்தி மதுகப்புல இருந்து கொண்டே தௌஹீத் பிரச்சாரம் பண்ணியிருந்தோம். சங்கரமந்தில் இருக்கும்போது மதுகப்புல தான் தொழுதோம், ஆனா தர்கா இதெல்லாம் கண்டிச்சுட்டு இருந்தோம். அந்த வீடு எங்கேயாவது கிடைச்சா தேடி எடுத்துன்னு செய்யுங்க, அதையும் போட்டு பாருங்கள், மதுகப்பு அடிப்படையில தொழுகிற காட்சியை பாருங்கள், ஏதாவது கிடைச்சா கூட எடுத்து போடுங்கப்பா. ஆனா ஒரு விஷயம், மனிதன்கிறவன் இன்னைக்கு சொன்னா கூட நாளைக்கு மாத்துவோம், ஆதாரம் கிடைச்சால். எப்படி மாத்துவோம், மன்னிப்பு கேட்டால் மக்கள் தப்பான அப்படி நினைக்க மாட்டோம், தப்புனா தப்புன்னு டிக்ளேர் பண்ணி மாத்திருப்போம். சரியா? இது ஒரு பெரிய வீடியோவா பரப்பிட்டு இருக்கிறார்கள், தெரிஞ்சுக்கங்க.